இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதன் விளைவாக இந்திய பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட சரி நிகர் இறக்குமதி வரியை 25% இருந்து 18% குறைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியுடன் நிகழ்த்திய தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து அமெரிக்கா தரப்பில் இருந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்தது. வர்த்தகம் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இந்தியாவின் ஆற்றலுக்கான ஆதாரத்தோடு இருநாடுகளுக்கு இடையேயான பொருளாதார கூட்டாண்மையையும் ஒப்பந்தம் ஆழமானதாக மாற்றும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்கள் மீதான வரிக்குறைப்பு உடனடியாக அமலுக்கு வந்துள்ள நிலையில் இந்தியாவும் அமெரிக்க பொருட்கள் மீதான வரிகள் மற்றும் வரி அல்லாத தடைகளை உடனடியாக பூஜ்ஜியமாக குறைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியுடனான தொலைபேசி உரையாடல் வர்த்தக ஒப்பந்தத்தின் முக்கிய மைல்கல்லை எட்ட உதவியதோடு சந்தைகளை மேலும் திறக்கவும் மற்றும் இருதரப்பு வர்த்தகத்தை வேகப்படுத்தும் என்றும் ட்ரம்ப் பேசியுள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் என்றும் இரு நாடுகளின் பேச்சுவார்த்தை குழுக்களுக்கு இடையேயான இறுதிக்கட்ட விவரங்கள் இதில் உள்ளன என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். இங்கு செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் ஒப்பந்தம் குறித்த இறுதி புரிதல் கையெழுத்தானதும் கூட்டு அறிக்கை இறுதி செய்யப்பட்டு தொழில்நுட்ப செயல்முறைகள் முடிந்ததும் விவரங்கள் பகிரப்படும் என்றார். இரு நாடுகளின் பேச்சுவார்த்தை குழுக்களுக்கு இடையே இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியர்கள் கொண்டாடுகிறார்கள். விரைவில் இரு நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிடுவோம். அதில் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே விரைவில் கையெழுத்திடுவோம். ஒப்பந்தம் குறித்த இறுதி புரிதல் கையெழுத்தாகி கூட்டு அறிக்கை இறுதி செய்யப்பட்டவுடன் தொழில்நுட்ப செயல்முறைகள் நிறைவடைந்து முழு விவரங்கள் பகிரப்படும் என்று அவர் கூறினார்.